அந்த அனனப்பட்ட மகான் புத்த பகவான் தன் சிஷ்யர்களை துறவிகளை இதுக்கு சுமசானந்த காட்டுக்கு போய் அங்கே உடம்பு வரும், அதை அந்த உடம்பு நீ தான் அங்கே பாடையில் வைப்பாங்க, கொளுத்துவாங்க, தாவுவாங்க, ஜாம்பு, இது நீ தான். அப்படி ட்ரைனிங் கொடுத்தார். எஸ் ஏண்டா ஏழாவது அத்தியாயம் 14வது சொல்லுவோம். அவனை கேட்கும். ஏண்டா இது பெரிய விஷயம். முக்குணங்களால் ஆகிய வஸ்துக்களினால் இவ்வுலகமெல்லாம் மயங்கி போய் இவைகளுக்கு மேலாகிய அழியாத எண்ணெய் அழிகிறதில்லை. நான் ஆத்மன் என்னது? மயக்கம். மயக்கம் என்ன? மாய். அதாவது நான் உடம்பு அதானே நினைக்கிறேன். அதை படிப்பு. சினிமா படக்காட்சியை காண்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பவர்கள் அத்தோற்றத்துக்கு அடிப்படையாக இருக்கும் திரையை பற்றி நினைப்பதில்லை. நினைக்கிறீங்களா? படம் பார்க்கல, அட்ரஸ் இல்லை. குணபேதத்தால், குணம்ண்டா சாத்வீகம், ராஜசம், தாமதம், மிச்சம் கவனமாக இருக்கும். நம்மளோட வாழ்க்கை போட்டு படுத்துகிற பாடு அதுதான். எனவே குணத்திரே விபாக யோக 14 அத்தியாயத்தில் இந்த 3 குணத்தையும் கடந்தவன்ற குணங்கள் இருக்கு. அப்போ நீ கடந்தாகும். இப்போ நீ கடக்கல, நீ ஆளப்படுகிறாய் 3 குணங்களால். குணபேதத்தால் உண்டான விருப்பு வெறுப்பு ஆகியவற்றின் வசப்பட்டு இருப்பவர்கள் உலகப் பொருள்களை வெவ்வேறு மனப்பான்மையுடன் பார்க்கிறார்கள். தாமசம் இருக்கக்குள்ள நீயே அந்த பொருளை பார்க்குறது வித்தியாசம், ராஜசமாக இருக்கக்குள்ள வித்தியாசம், சாத்தியமாக இருக்கக்குள்ள வித்தியாசம். ஒரே நீ அந்த முக்குணம் வியக்குள்ள. அதே மாதிரி மற்றவங்களை ஒரு ஆள் தாமசம், ஒரு ஆள் ராஜசம், மற்ற ஒரு சாத்தியம். அது போட்டு உன்னை படுத்துகிற பாடு. அப்பொருளில் தடைப்படாத எங்கும் வியாபகமாக உள்ள ஆகாசத்தை யாரும் அறிகிறதில்லை. எங்க ஆகாசம் இந்த பராகாசம் ஆத்மன்னு சொல்லுங்க. குணபேதத்தால் வேறுபடும் சேதன அசேதன பொருள்களுக்கிடையில் நிறைபொருளாய் பேரறிவாய் எங்கும் வியாபித்து அனைத்தையும் தன்னகத்தி அடக்கியிருக்கும் சித் சொரூபத்தை முக்குணத்தில் வசப்பட்டோர் யாரும் அறிகிறதில்லை. என்னால் முடியாது. இல்லை இப்போ கனவு எடுத்துக்கொண்டா இல்லை நல்லா பார். அங்கே இருந்த அத்தனை இதுவும் தாமதம், ராஜசம், சாத்விகம் எல்லா பொருள் எல்லாம் இல்லை ஒரு பொருளால் முடி நிறைந்திருந்தது. ஆனால் அதுனே தெரியாது. மனித ரூபமாக விளையாடுவோன் ஈஸ்வரனே. அவன் ஒரு செப்படி வித்தைக்காரன் போலாவன். ஜீவன் ஜகத் என்ற மாயை தோற்றமெல்லாம் அவனுடைய பெரிய வித்தைகள். செப்படி வித்தைக்காரன் மட்டுமே உண்மை, வித்தைகள் எல்லாம் மாய். இப்போ நான் சொன்ன சொல்லுவோம். இதெல்லாரும் ஞாபகம் படித்து படிங்க. 7வது அத்தியாயம் 14வது சொல்லுவோம். இம்மயக்கம் என்ன மயக்கம்? நீ இந்த முக்குணங்கால மயக்கமாக இருக்கிறாய், நீ தெளிவாய் இல்லை. இம்மயக்கத்தினின்று தெளிதல் எப்படி? உபாயம் இயம்பப்படுது. கொஞ்சம் பிராணாயம் செய், தூக்கம் செய். இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு. குணங்களால் ஆகிய தைவீ ஹேசா குணமயி மம மாயா துரத்தியா மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்தித்தே. இது கண்ணு எல்லா மகான்களை கோட் பண்ணோம். இது தப்பவே முடியாது. குணங்களால் ஆகிய என்னுடைய இந்த தெய்வ மாயையானது, அது இறைவனே அவர் திருவிழைக்காக இந்த 3 குணங்களையும் உண்மையில் தாண்ட முடியாது. உன்னால் உண்ட அகங்காரத்தால் உண்ட முடியவே முடியாது. அதான் துறவிற கதை என்ன, அம்மா தாய் நீ தான் என்னை கழுவணும். யார் என்னையே சரணடைகின்றார்களோ அவர்கள் இந்த மாயையை தாண்டுகின்றனர். அதானே இந்த பக்தியில் மகிமை இந்த தான் பாரு. அது
1007 சுலோகம் இருக்குது. சப்த சுலோகி பாகவதம்னா இந்த இது அது சப்த சுலோகி. இது வரும், இது தாயார் பாட்டு. அதில் முதலாவது ஞானினாமபி சேத்தாம்சி தேவி பகவதி ஹிசா பலாதாக்கிருஷ்ய மோகாய மகாமாயா திரத்தி. மகாமாயா நம்மெல்லாம் விளையாடுறோம். நம்மளோட அகங்காரம் ஒன்றால முடியும். யார் என்னையே சரணடைகிறார்களோ அவர்கள் இந்த மாயை தாண்டுகின்றனர். அற்புதமான பழைய கதை, நாரதர் கதை. அவர் 2 கதை, ஒன்று மாயை வென்று 2, மற்ற காமத்தை வென்று 2 மாட்டிக்கொண்டார். இந்த மாயைன்றது அந்த கண்ணன் அப்படி கேட்டால் கண்ணா அந்த மாயை பற்றி கொஞ்சம் விளங்கப்படுது. என்னென்னா ஏன்னா சும்மா வாக்கிங் போயிட்டு வரோம் 2 பேரும். இந்த கச்சண்டு இதே இருக்குது குஜராத்தில், அது பாலைவனம். நான் போயிருக்கேன். நேரம் தாமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி வலி. போன மாப்பிள்ளை இல்லை, அங்கே போனோன்னே வந்துட்டான் மாயா. இல்லை கல்யாணம் கட்டி 3 பிள்ளையும் பார்த்து எவ்வளோ காலம் இருக்கும். எத்தனை நீங்கள் சொல்லுங்கள், 2 வர்றதுக்கு எத்தனை 10 வருஷமா? 3 10, அப்போ 10. அப்போ இல்லாமது ஆடு வந்து சுனாமி ஆடி எல்லாமது கிருஷ்ணன் நாரதா, நான் 10 நிமிஷமாக தாகமாக இருக்கேன், இங்கே யாதண்ணின்னு கேட்குறேன். அவர் திருவடியில் விழுந்து, போதும் ஐயா, இனி எனக்கு விளங்கிட்டு எனக்கு இந்த எனக்கு ஒன்றும் காட்டான் சொல்லிட்டு. சரி, 2வது அதே நாரதர் கதை. நான் காமத்தை வென்று விட்டேன், எல்லாம் ஒரு ரிஷி முனி எல்லாம் முடியாது. அப்போ அடிச்சு ஆட்ட சொல்கிறேன், நம்மளை கூட்டாலே இருக்கார் ரஜவருமா, அவர்கிட்ட போனேன். அப்பாட்ட போனேன், இதெல்லாம் முடியாது வெண்டு விட்டுறாரு. அவர் அப்பாரு பிரம்மதேவ், அவர் சிவரம் போக வேண்டேன் மானே. வெரி வெரி குட். சொன்னால் நீங்கள் நெற்றிக்கண்ணால் அவனை எரிச்சிங்கோ, அதை ஒன்றும் செய்யாமல் நான் வந்துட்டேன். அது குஷி அடிஞ்சவா நாரதா கொஞ்சம் கிட்டப்பா, இதை நாராயணத்தை பற்றி சொல்லாதப்பா அப்படிதான். அது போதா, ஏன் சொல்லக்கூடாது? உடனே நாராயணனுக்கு வந்து அதே உன் திருவருளாது போய் இல்லை, நான் தானே வெண்டு, நான் காமத்தை வெண்டு விட்டேன். ஓ வெரி குட் வெரி குட், ஆசீர்வாதம் உனக்கு நல்லா ரெண்டு அவன் அடிச்சுட்டு வரார். எங்கே ஒன்று நாராயண வரக்குள்ள திடீர்னு உலகம் ஒன்று தெரியுது. நான் பார்க்க திடீர்னு உலகம் வரணுன்னே அந்த அரசன் வரவேற்று என்ன, நாரதரே, தேவ ரிஷி, நீங்கள் சரியான நேரத்துக்கு வந்து இந்த மாளுக்கு சுயம்பரம். அப்போ இங்கே தங்கிடுவேன்னா தங்கிட்டேன். அப்போ குஷிஷன்ட்டு கேட்டாருண்டா, அவன் பார்த்தோன்னே என்னது அது என்ன சொல்கிறது, காதல் கண்டதும் காதலா, உனக்கு என்ன தெரியுமா எல்லாம் சரி சிவடக்கள் கண்டதும் காதல் சரியா வந்துட்டேன். அப்போ அவள் கேள்விப்பட்ட அவர் நாராயணனை மட்டும்தான் கல்யாணம் கட்டுவான். யார் வந்தவன் நாராயணத்தை கட்டுவான். அவர் சொல்லிக்கொண்டு வாபஸ் எங்கே இப்போ காமத்தை பண்ணுறதெல்லாம் ரசன் அரோரா அங்கே இப்போ என்ன வேணும், நான் அவன் கல்யாணம் கட்டணும். அது நாரதா இப்போ என்ன வேணும், விரைவா ஆசீர்வாதம் கொடுங்க. வெரி குட் வெரி குட், உனக்கு என்ன வேணும்? நான் அது ஹரி என்றா குரங்கண்ட அர்த்தமும் நாராயண அர்த்தம். நான் ஹரியிட முகம் பண்ணுவேன்டா சொல்லிட்டேன். எப்படி சொன்னாது அவன் அத்தாதாஸ்து அங்கே வந்து இருந்தால் அவன் மாலை எடுத்துகிட்டு ஒவ்வொருடையும் கட்டு வரக்குள்ள இங்கே வரக்குள்ள இப்படி பார்த்துட்டு மற்ற போக போகிறா. அதை அவர் இப்படி தலையை நின்றுறது என்ன மாலை ஓடணும் அவனு. அப்போ பக்கத்தில் இந்த விளங்கிட்டு வேணும் சொல்கிறான், இந்த கண்ணாடியில் முகத்தை பாருங்க 2 பேர்ட்ட அங்கே போனால் குரங்கு முகம் கதையை அந்த நிப்பாட்டுங்க. அதோட அது பெரிய மற்ற கதை உங்களுக்கு தெரியும். என்ன எவ்வளோ வரண்டா அவனால் முடியுமா? இன்னும் எஸ் எஸ். ஸோ இப்போ இது ஏன் சொல்ல வருதுண்டா, தேவமாய் என்பது ஈஸ்வரிடத்திலிருந்து உண்டான மாயாசக்தி, அவரோட பவர். அது என் பெருமான்ற அதான் சொல்கிறது சக்தி என்றே இருக்குது. அவரோட சக்தி இந்த மாய் சக்திமான் அது சொல்கிறது. இது நம்மெல்லாம் மாயா ஆதீன் மாயத்துக்கு அடிமை. அவர் மாயா பத்தி இல்லை, அவர் மாயத்தை அரசன் கொண்டோல், அவரை கொண்டோல் இருக்குது.
நீ அடிமை, அவர் ஆண்டான். உன்னால் முடியுமோ? முடியாது. தேவமாய் என்பது ஈஸ்வரனிடத்திலிருந்து இவ்வளோ ஏன் இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கேன்டா, நீங்கள் சாதாரணமாக பள்ளிக்கூடம் போய் இல்லை படிச்சுட்டு கிராஜுவேட் பண்ணி கொண்டு வர மாதிரி இந்த ஆத்ம ஞானத்தை பற்றி நீங்கள் நினைக்கிறீர்கள். இது எவ்வளோ தூரம் தவறு என்றதை விளங்கப்படுத்துறதுக்கு நான் இன்றைய காலையிலேருந்தே முயற்சி பண்ணுறேன். நான் விசேஷமாக சொல்கிறேன். இது நோட்ஸ் அந்த பாருங்கன்னு நான் சொன்னேன். 5 வருஷம் சின்ன அது கூட தாங்க முடியாது. ஒரு சாத்தியம் வந்த பிறகு உன்னோட ஒரு சின்ன ஒரு தவறு இருந்தாலும் அது பெரிய சுமையாக இருக்கும், இதாக இருக்கும். அதெல்லாம் நீ பாடுறது கூட 5 வருஷமாக இல்லை, ஒவ்வொரு புதன்கிழமையும் போய் ப்ளஸ் மைனஸ் லெசன் லேர்ன்ட் இல்லை. அப்போ அந்த மகான்களுக்கு இவ சொன்னதான் நான் சொன்னேன். தொண்டு, சேவை, பணிவிடை அவ்வளவும் செய்யுது. அப்போ அந்த மகான்கள ஆசீர்வாதத்தால் சொல்லுவாங்கோ, பகுசன வாக்கு வேத வாக்கு. அதுவும் அந்த மகான்கள வார்த்தையெல்லாம் மூத்தவர் சொன்ன வார்த்தை அமிர்தம். அதால் நடந்ததுன்றது சந்தேகமே இல்லை. இப்போ தான் எனக்கு விளங்குகிற இது சிரமம். நீங்கள் படுற சிரமம் நல்லா விளங்குது. எஸ் சொல்கிறார். அது அவனுக்கு சரீரம் போன்று அமைந்திருக்கிறது. யாருக்கு? உனக்கு இல்லை, இறைவனுக்கு, உன் இஷ்ட தெய்வத்துக்கு. விஷ்ணுவுக்கு மகாமாயா என்றொரு பெயர். விஷ்ணு சாஸ்திரம் வருது. மாயை கையாளுதலில் மிகப்பெரியவன் என்பது அதன் பொருள். ஆனால் உன்னால் மாயை உன்னை கையாளுதை ஒழிய என்னால் முடியாது. ஸோ நான் சொன்ன கேப், இந்த இடைவெளி அதான் சொல்லி கொண்டிருக்கேன் இல்லை. அவன் தன் சொரூபத்தை மாயை கொண்டு மறைத்து வைத்திருக்கிறான். மாயண்ட இந்த இடத்துல இந்த தூல சூக்ஷ்ம காரண சரீரம் பஞ்சகோஷம் மற்றது விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை எல்லாம் அதை மறைத்து உள்ள. ஆனால் அவனிடத்து அடைக்கலம் புகுகின்றவர்களுக்கு அவன் தன்னை காட்டித் தருகிறான். அடைக்கலம் புகு குருவடிவாய் வந்து திருவருள் பயனில்லை இல்லை. எத்தனையோ பிறவிகளில் நீ செய்கிற தவத்துக்கு பாருங்க, அதில் வருது ஒரு நல்ல அழகான. அந்த காலத்தில் யானையை பிடிக்கிறேன்டா, ஒரு பெண் யானையை கொண்டு போய் ஏன்னா ஜனார் வந்துடுவார். அது மாதிரி நம்முடைய இந்த ஜீவாத்மாக்களை பிடிக்கிறது அது இதில் வருது திருவருள் பயனில் என்ன சைவ சித்தாந்தத்தில். அந்த ஆனானப்பட்ட பரம்பொருளே என்ன குரு வடிவாய் என்ன மனிதன், நானும் மனிதன், நீனும் மனிதன், கமான் இல்லையோ. அதனால் எனக்கு திருநா மாணிக்கவாச சுவாமிஜிக்கு இந்த கல்லால மரத்துக்கு கீழே அவர் வந்திருந்தார். குருந்த மரத்துக்கு கீழே இல்லை வந்து உபதேசம் பண்ணார். அவர் தெரிஞ்சு நல்லா உடனே தெரியும். இது ஆண்கிட்ட சிவருமானே இல்லை எனக்கு உதயம் பண்ணுற குருநாதரா வந்துள்ளார். சரி நமக்கு. ஆனால் அவனிடத்து அடைக்கலம் புகுகின்றவர்களுக்கு அவன் தன்னை காட்டித் தருகிறான். அவனுடைய மெய்க்காட்சி கிட்டும் பொழுது மாயின் பொய்க்காட்சி மறைகிறது. அதான் இப்போ நான் கனவு தானதுக்கு எடுத்தேன். முன்னுக்கு கதிரை முன்னுக்கு பார்த்து கொண்டிருக்கக்குள்ள அவ்வளவும் உண்மை சொல்லையா? அதுதாம்மா அது விழிப்பு நிலை. உனக்கு ஒன்றுமே தெரியாது. விழிக்கும் வரையும் சொல்லுங்க தெரியாது. சாலிட் ரியாலிட்டி அதனே சொல்கிறார். ஆனால் அவனிடத்து அடைக்கலம் புக வேண்டா இந்த சாதனையை செய். தூல சூக்ஷ்ம காரண சரீராத் व्यतिरिक्तः பஞ்சகோஷ விலக்ஷணः அவஸ்தாத்ரய சாட்சி. சரி, அவனுடைய மெய்க்காட்சி கிட்டும் பொழுது மாயின் பொய்க்காட்சி மறைகிறது. அதானது. அதுக்கு அழகான உதாரணம் என்னது? மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்த. அது அற்புதமான உதாரணம். அந்த காட்சி சொல்ல நாயை கண்டா கல்லில் அது நம்மளை முட்டாள சொல்கிறது. ஒரு வீட்டில் அல்சேஷன் நாய் உண்டு ஒன்று இருக்கு. இவங்க ஒன்று எப்பா ஃப்ரெண்டு போனேன் இந்த நாயை கட்டி போடையான்ற. அதெல்லாம் இது நாய் இல்லை, எனக்கு நாயுடைய சிலை அவன் வாயை போட்டு வச்சான். அது கல். ஆனால் நாயை காணக்குள்ள அவன் கல்லை காணவில்லை, கல்லை காண்டனே நாயை காணவில்லை. அது மாதிரி இப்போ நீ நாயையோ அந்த யானையை தான் பார்க்குற வழியே, அங்கே மரத்தை பார்க்கல, இங்கே கல்லை பார்க்குற, இதை பார்க்குற, இந்த உலகத்தை பார்க்குற. அப்போ அதுக்கு
இந்த கனவு 100% கொண்டு வா, இங்கே அப்படியே கொண்டு வா. நீ தயவு செய்து இந்த ரமணா, அதெல்லாம் இந்த எனக்கு விளங்குறதே இல்லை. 84 லட்சம் பிறகு நீ பட்டது காணாதா? காணாட்டி இந்த இடத்துல நீங்கள் மூத்தோர் சொன்ன வார்த்தை அமிர்தம். ஆனானப்பட்ட திருவாசகம், என்னது சிவபுராணம், அந்த மனிதன் ஒவ்வொரு வார்த்தை சொன்னது நிரூபிக்கப்பட்ட சத்தியம். இப்போ உங்களோட நீங்கள் புராணங்கள் நான் படிக்க வேண்டியதில்லை, மெனி லைஃப் மெனி மாஸ்டர் படிங்கோ. இந்த என்ன மற்ற என்ன லைஃப் ஆஃப்டர் லைஃப்பை படிங்கோ. இப்போ ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்குள்ள இருந்தது. அப்போ நீங்கள் எங்கடா அதெல்லாம் புராண கதை, நான் இருக்காங்க மாப்பிள்ளை, நான் ஒரு புறவி தானே, புறவி அவ சொல்ல வருவா. ஸோ என்ன சொல்கிறேன், பார்த்தா எவ்வளோ முட்டாள்தனம் உண்டு. ஆனால் நீ முட்டாளோ அறிவுள்ளவோ இதெல்லாம் மாற்ற என்ன சொல்கிறார். ஸோ அவனுடைய மெய்க்காட்சி கிட்டும் பொழுது, இதான் மெய்க்காட்சி. இந்த இடத்துல நீ சரியாக பார்த்தேன்டா, நீ கனவை பார், இதுவும் அதுவும் ஆழ்ந்த உறக்கத்தை பார். அங்கு நீ தன்மயமாக வச்சிருக்க என்ன தூள சூக்ஷ்ம காரண சரீரம் இருப்பது போல் அங்கே இருக்கவே இல்லை. அப்போ அது மெய்க்காட்சி அங்கே இருக்குது. கயிற்றை காணும் இடத்து பாம்பின் காட்சி மறைவது போன்றது அது. நீ பார்த்தது பாம்பு, லைட் அடித்து பார்த்தா அது கயிறு. அது முதல்ல கயிறாக தான் முடி இருந்தது. உன் யார் பாம்பை பார்க்க போனா, இன்னும் லைட் இல்லை, ஒளி இல்லை. அப்போ உனக்கு இப்போ இந்த தலை சரியில்லை, அதுலேருந்து பார்க்குறத உலகமாக பார்க்குற. இது உடம்பை நான் என்றாய், மனத்தை நான் என்றாய், அகங்காரமாய் நான் என்றாய். ஏன் உனக்கு அறிவாகிய ஒளி முடியுங்க இல்லை. நீ டார்க், அட்ட டார்க்னஸ் பக்கா. எஸ், அப்போ அதான் சொல்கிறேன், திவ்ய மாதாவை நம்மால் ஏன் காண முடியவில்லை? பரமம் சேர்ற கோட்டு. அவள் திரைக்கு பின்னால் இருந்து எல்லா காரியங்களையும் நடத்தி பிறர் கண்ணில் படாமல் தான் மட்டும் எல்லாவற்றையும் பார்க்கும் உயர் குலைத்துதித்த ஸ்திரீ போன்ற சில இடங்களில் திரை போட்டிருப்பாங்க. பின்னால் இருப்பா, அவள் எல்லாரும் பார்ப்பா, நீங்கள் பார்க்க முடியும். ஆஹா, அந்த பரம்பொருள் எல்லாத்தையும் பார்த்துக்குவா நீ இல்லை. அவளுடைய உண்மையான பக்தர்கள் மட்டும் மாயாய திரையை தாண்டி சமீபத்தில் சென்று அவளை தரிசிக்கின்றனர். இப்போ முருகனானியா என்ற வேண்டுகோள் என்னென்னா, இதை இது டெடிகேட் பண்ணி கமிட் பண்ணுங்க இங்கே, அல்லது அங்கே போங்களேன். நான் வெரி சீரியஸ். என்ன